ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 Days 3 Topics. இன்றைக்கி பார்க்க போகிற டிப்ஸ் எல்லாமே லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப். வெளில எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா சட்டுன்னு 5 நிமிஷத்தில் கிளம்பி ரெடி ஆகி போயிடலாம். அந்த மாதிரி சூப்பரான டிப்ஸ்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்ட்போர்டு அட்டைப்பெட்டி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இது சின்ன சைஸ் பெரிய சைஸ் எப்படி வேணாலும் எடுத்துருக்கலாம். நான் எடுத்துருக்கிறது ரொம்ப சின்ன சைஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கான 4 கதவு மாதிரி காது மாதிரி இருக்குல்ல, அந்த காது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணி தூக்கி போட்டுறாதீங்க, அது வந்து இப்போ தேவைப்படுது. அதை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே 2 காது இருந்ததில் அதை இந்த மாதிரி உள்ளே வந்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணி அழுத்தி வச்சுக்கோங்க. கம் வேணும் அப்படின்னா கம் போட்டு ஒட்டிக்கலாம். அடுத்தது ஒரு பழைய கேலண்டர் அட்டை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். கரெக்டாக இந்த உள்ளே போகிற மாதிரி பார்த்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேலே இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த கேலண்டர் அட்டை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை வந்து நான் க்ளூகன் அப்ளை பண்ணி தான் ஒட்ட போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட க்ளூகன் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கேலண்டர் அட்டையை இந்த மாதிரி அட்டை பெட்டியை இந்த இதோட கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளே ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து க்ளூகன் கம் எதுவுமே வந்து தேவையில்லை. இன்றைக்கி ஆனால் நான் வந்து க்ளூகன் அப்ளை பண்ணி தான் ஒட்ட போகிறேன். சப்போஸ் க்ளூகன் இல்லை அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன அந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபுல்லாக ஒட்டியாச்சா. அடுத்ததான் வந்துட்டு இதை பிடிச்சி தூக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஹேண்டில் தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை டடக் அப்படின்னு ஓப்பன் பண்ணோன்னா அந்த மாதிரி அழகாக கதவு மாதிரி ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம ஹேண்டிலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சா. இதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். அதை இன்னுமே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மாற்றுக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச வித்தைகள் அதெல்லாம் கொஞ்சம் இறக்கணும் அப்படின்னா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். திருப்பி அதே அட்டையை பார்த்தா போர் அடிக்கும்ல. நமக்கு எப்போதுமே கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி கலர் பேப்பர் போட்டு ஒட்டிட்டேன். கிஃப்ட் பேப்பர், கலர் பேப்பர் எது வேணாலும் போட்டு ஒட்டிக்கலாம். நடுவில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஷாப்பிங் போர்டு மாதிரி தான் இருந்தது. நீங்கள் ஷாப்பிங் போர்டு இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம சிங்க்குக்கு கீழே வைக்கிறீங்க அப்படின்னா இந்த பக்கம் அந்த லிக்விடு, ஃபெனாயில், அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுற ப்ரஷ்ஷு அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இல்லை வார்ட்ரோப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக ட்ராக்கு, இந்த பக்கம் ஃபுல்லாக டிஷர்ட் அது மாதிரி வச்சுக்கலாம். இல்லை லேடிஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லாக ஒர்க் வச்ச ப்ளவுஸு, இந்த சைடு ஃபுல்லாக ஒர்க் வைக்காத ப்ளவுஸு, லெகின்ஸு, ஷாலு என்னென்ன அடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அழகாக அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ அந்த ஹேண்டிலும் நல்லா டைட்டாக வெயிட்டாக தான் இருக்குது. இந்த வந்து ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த க்யூட்டான ஆர்கனைசரை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 2. அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து வாங்கினோம் அப்படின்னா அது ரொம்ப நாள் ஆகிடுச்சு, இல்லை வந்து யூஸ் பண்ணாமே அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி இந்த ஹூக்கு கிட்டலாம் பார்த்தீங்க அப்படின்னா துரு பிரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த துரு வந்து அந்த இடத்துல இருந்துச்சுன்னா மட்டும் பரவாயில்ல. பக்கத்தில் இந்த மாதிரி ஒயிட் கலர் ப்ளவுஸு, லைட் கலர்லலாம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி அந்த ப்ளவுஸே வந்துட்டு ஸ்பாயில் ஆகிடும். அதை தடுக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க. சேம் மேட்சிங் நெயில் பாலிஷ் எடுத்தாலும் ஓகே, இல்லை டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் எடுத்தாலும் ஓகே, இல்லை என்ன கலரில் இருந்துச்சுனாலும் ஓகே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த ஹூக்கில் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. அதாவது நான் சொல்கிறது எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் தச்சு முடிச்சு கையில் வாங்கினீங்கள, வாங்கின உடனேவே இந்த ப்ராசஸை வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ் ஹூக்கில் துருன்றது பிடிக்கவே பிடிக்காது. கரை நல்லது தான், ஆனால் இந்த மாதிரி இடத்துலலாம் கரை வந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும்ல. அதனால் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வச்சு அப்ளை பண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா துரு நம்ம பக்கம் கூட வராது. டிப் நம்பர் 3. அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாமா. இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம எங்கேயாவது அவசரத்துக்கு போவோம், அப்போ தான் ப்ளவுஸ் லூஸாக இருக்கும். அவசரத்துக்கு போவோம், அப்போ தான் டைட்டாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் பிரிப்போம், பிடிப்போம், எல்லாம் பண்ணுவோம். இந்த மாதிரி என்ன மாதிரி யாராவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா டைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹூக் வந்து அட்டாச் பண்ணி இருப்பாங்க. சப்போஸ் இல்லைன்னா இந்த மாதிரி சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆனால் இதுதான் முக்கியமான டிப்பு. இது வந்து அந்த ரீஃபில் இருக்கும்ல, அந்த ரீஃபில்ல இந்த மாதிரி சின்ன சின்ன பட்டன்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப குட்டி சைஸ் இருந்துச்சுனாவே ஓகே தான். நம்ம வந்து ஊக்கை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த இதை கட் பண்ணி வச்சுருக்கதை உள்ளே வந்து போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறமா இன்னொன்று கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ போட்டு முடிச்சதுக்கப்புறமா இப்போ இந்த ஊக்கை வந்து ஃபுல்லாக போட்டு எப்போதும் போல் லாக் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த துணி வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹூக் மாட்டினதுக்கப்புறம் அந்த ஊக்கு மட்டும் தனியாக அந்த மாதிரி இழுத்துக்கிட்டு அந்த துணி வந்து டேமேஜ் ஆகிடும். இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில நம்ம அந்த ஹூக்கை வந்து மாட்டிட்டோம் அப்படின்னா அந்த ஹூக்கும் எங்கேயுமே வந்து நகராது. அதே மாதிரி துணிக்கு எந்த விதமான டேமேஜும் இருக்காது. ஸோ இனிமேல் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி அந்த ரீஃபில் போட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு மட்டும் கிடையாது, இந்த ஹோல் ப்ளவுஸுமே லூஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லைனாகவே நீங்கள் வந்து ஒரு 3 ஊக்கு வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம நார்மலாக ஊக்கு போட்டோம் அப்படின்னா அந்த ஹூக்கு கிட்ட மட்டும் அந்த ஊக்கு அப்படி இழுத்து தொங்கிட்டு இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4.
அடுத்த டிப் ஒரு கிராஃப்ட் டிப் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக் கிராஃப்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் இது எப்படி அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்றத சொல்லிடுறேன். எப்போதும் போல் ஒரு ஸ்கொயராக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதாவது 4 பீஸ் வந்து வச்சு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் வந்து 3 பீஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இந்த சைட்லேயும் 3 பீஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இதை க்ளூகன் இல்லை ஃபெஃபிபான் ஃபெஃபிக்விக் எது வேணாலும் போட்டு இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 3 ஐஸ் குச்சி எடுத்து இந்த மாதிரி க்ளூகன் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டி முடிச்சாச்சா, அதை இந்த மாதிரி சென்டராக பார்த்து எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக இதை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு தூண் வேணும். அந்த தூணுக்காக இன்னொரு குச்சி எடுத்து இந்த மாதிரி எந்த லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு க்ளூகன் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஐஸ்கிரீம் ஸ்டிக் மாடம் வந்து ரெடி ஆகிடும். மாடனாவே 2 பக்கம் தானே இருக்கணும். அதனால் 2 இது வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ இதில் கலர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கலர்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டிஃபிஷியல் லேம்ப்லாம் இப்போ வந்து விற்க ஆரம்பிக்கிறதில்ல, அது மாதிரி வச்சுக்கலாம். இல்லை வெயிட்லெஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எதாவது வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் க்யூட்டாக இருக்கும். வாசலில் இந்த மாதிரி 2 பக்கம் தொங்க விட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். டிப் நம்பர் 5. அடுத்த டிப் ஒரு குக்கிங் டிப் தான். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இப்போ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த வாழைப்பழத்தோட தோலை உரித்து கட் பண்ணிக்கோங்க. டேக் 1 piece banana and cut into small pieces அப்படின்னு நம்மளோட ஊர்வசி மேம் சொல்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடித்தோம் அப்படின்னா இந்த பக்கம் நல்லா சூடான தோசை தவா இருக்குது, அதில் ஆவி பறக்க இருக்குது. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நீச்சல் குளத்தில் ஒருத்தங்களாக இறக்குற மாதிரி நம்ம வாழைப்பழ பசங்கள் எல்லாத்தையும் ஒன்றா உள்ளே இறக்கிக்கோங்க. இறக்கி முடிச்சதுக்கு அப்புறமா சோப் போடுற மாதிரி இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்து அப்படியே மேலாக்க அப்படி பறக்கி விட்டுருங்க. அடுத்ததாக நம்மளோட நார்மலாக யூஸ் பண்ணுற சுகர் இருக்குல்ல, அதை மலைச்சாரல் மாதிரி மேலே அப்படி லைட்டாக அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஹீட்லேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த சுகரும் அந்த வாழைப்பழம் அந்த நெய் எல்லாம் சேர்த்து அப்படியே கேரமலைஸ் ஆகி ரொம்ப சூப்பராக ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்வீட் மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம ரெடியான பசங்க எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்க்கவே பாருங்கள் நல்லா தகன்னு பலன்னு எம்ஜிஆர் மாதிரி நல்லா கலராக இருக்காங்கல்ல. இப்போ இது மேலே இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா நான் ஏற்கனவே நெய்யில் ரோஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன், அதனால் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் குழந்தைங்கள்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா வாழைப்பழம் வேணாம் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்க இனிமேல் வரப்போ 2 டஜனாக வாங்கிட்டு வாங்க டேடி மம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னா ஒன்றோட நம்ம வாய் வந்து நிற்காது. அந்த பிளேட்டில் இருக்க என்ன 2-3 தான் குத்தலாமா அப்படின்னு தான் யோசிக்கும். ஈவினிங் டைமில் இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். நார்மலாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா குடிக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி கொடுத்து பாருங்கள். டிப் நம்பர் 6. இது ரொம்ப முக்கியமான ஒரு டிப்பு. ஏதாவது மேரேஜுக்கோ இல்லை ஃபங்க்ஷனுக்கோ எங்கேயோ கிளம்புறோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் மாட்டி முடிச்சிடுவோம். இந்த ப்ளவுஸு நாட் போடுறதுக்கு இந்த கதவு கிட்ட நின்று யாராவது வரமாட்டாங்களா, யாராவது ஒரு அடிமை சிக்க மாட்டாங்களா அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டே நிற்போம். அந்த மாதிரிலாம் இனிமேல் வேடிக்கை பார்க்க தேவையில்ல. அதுக்கு ஒரு சிம்பிளான டிப் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாட்டை வந்து 2ஆக செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாட்டை வந்து இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு கொஞ்சம் முட்டை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு இருக்கிற நாட்டில் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ஹேங்கிங்ஸ் எல்லாமே உங்களை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வச்சு முடிச்சாச்சா, அடுத்ததாக இந்த சைடு அதாவது எனக்கு ரைட் சைடில் இருக்க ஹேங்கிங் எடுத்து லெஃப்ட் சைடில் விடணும். இந்த மாதிரி அந்த ஹேங்கிங் எடுத்து அந்த ஹோல் வழியாக இந்த பக்கம் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்க ஹேங்கிங்கை தூக்கி ரைட் சைடில் எடுத்து விடணும். எப்படி நம்ம வீட்டில் சில பேர் இருப்பாங்கல்ல, நம்ம எது சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக செய்வாங்கள்ல, அது மாதிரி ஆப்போசிட்டாக விட்டுக்க போகிறோம். விட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த 2 நூலையும் பிடிச்சி இந்த மாதிரி இழுத்திங்க அப்படின்னா 2 பக்கமும் 2 முடிச்சு மாதிரி விழுந்துடும். இப்போ நம்மளோட அட்ஜஸ்டபிள் ஹூக் வந்து ரெடி ஆகிடும். நடுவில் இந்த மாதிரி ஹோல் வந்து இருக்கும். யாரோட ஹெல்ப்பும் தேவையில்ல, சிங்கிளாக நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சவால் கூட விடலாம். இப்போ இதில் என்ன மேட்டர்னா, இப்படி 2 சேர்த்து பிடிச்சிங்கன்னா 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. இந்த கயிறை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா 2 பேரும் எனிமி ஆகிடுவாங்க. புரியுதா? இதை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா 2 பேருமே அழகாக வந்து ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுவாங்க. இந்த கயிறை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா 2 பேரும் எனிமியாக மாறிடுவாங்க. அவ்வளோதான். இதுதான் சிம்பிளான ஒரு நாட்டை. இதை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து லூஸ் பண்ணி வச்சுட்டு உங்களோட ப்ளவுஸை வந்து போட்டுக்கோங்க. அதாவது ப்ளவுஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த நாட் ப்ராசஸை முடிச்சுட்டு இந்த அளவுக்கு லூஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸை போட்டு 2யும் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா நம்மளோட நாட் வந்து போட்டு முடிச்சுக்கலாம். இதை நீங்கள் திருப்பி அவுக்கிறது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி ஜஸ்ட் உங்களோட நாட்டை இழுத்து விட்டுட்டு இந்த கயிறை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா விலகிக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். யாரையும் எதிர்பார்க்காம சட்டுன்னு கிளம்பி ரெடி ஆகிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.